அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நன்றாக திரும்ப திரும்ப அழகாக போட்டு படித்து பாருங்கள். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிக்கட்டம் அம்சக்கட்டம். இந்த ராசிக்கட்ட அம்சக்கட்டத்தோடைய ராசிக்கட்டம்னு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கமே. அம்சக்கட்டம் ராசின்னு போட்டிருக்கு, அம்சன் போட்டிருக்கு. இந்த ரெண்டு தானே உங்களுக்கு தெரியும். ராசின்னா என்னது? ராசின்னா என்னது? ராசி கட்டத்தோடைய இன்னொரு பெயர் முயற்சியும் உழைப்பும். ராசி கட்டத்தோடைய இன்னொரு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா, முயற்சியும் உழைப்பும் கண்டிப்பாக ராசி கட்டத்தோடைய அமைப்பு. தெய்வ அனுகிரகம் என்று ஒன்று உண்டு. தெய்வ அனுகிரகம்தான் அம்சக்கட்டம். புரிஞ்சிருச்சா? இதில் என்னையா பெரியதுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இருக்குது. சரக்கு இல்லாமல் பேசுகிறதெல்லாம் கிடையாது. சரக்கு ஒரு 15 நிமிஷம் நாளும் பேசினா தான் எல்லாருக்கும் தெளிவாக வைங்க. எத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ போடுறதுக்குள்ளே தேடி 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 ஓடி வராத மக்கள் பூரா வந்துட்டுருக்கீங்கன்னா, நான் தேடி தேடி கின்ஸ் எடுத்தான் போடுவேன். அதனால் என்ன சொல்கிறான்னா, ராசிக்கட்டம் என்பது முயற்சியும் உழைப்பு இருந்தால் அது வெற்றி பெறும். அம்சக்கட்டம் என்பது இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணும். அப்போ இதில் எப்படி சார், இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசி கட்டத்தில் என்ன சொன்னான்னா 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில், ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் எத்தனை கட்டம் உங்களுக்கு ஃபில்லப் ஆகிருக்குன்னு பாரு. ராசி கட்டத்தில் எத்தனை கட்டம் ஃபில்லப் ஆகிருக்கு? அப்போ என்ன சொல்கிறான்னா, ராசி கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தருடைய ராசி கட்டத்தில் 6 கட்டத்தில் தான் கிரகம் இருக்குது. மற்ற கட்டம் பூரா எம்டியாக இருக்குது. ஓகேவா? அம்ச கட்டத்தில் அதே மாதிரி 6 கட்டத்தில் தான் கிரகம் இருக்குது, எக்ஸ்ட்ரா கூடலை. அப்போ ராசி கட்டத்தில் 6 கட்டத்தில் மட்டும்தான் கிரகம் இருக்கிறது. மித்த 6 கட்டங்கள் எம்டியாக இருந்தால் இந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதிகமான முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ஸ்டெப்பு போடுவதற்கு ரொம்ப துரிதம் ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவர் ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் அம்ச கட்டத்திலே 6 தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தெய்வ அனுக்கிரகத்திற்காக இவர் போராடணும். அப்போ தெய்வ அனுக்கிரகத்தை போராடுவதற்கு என்ன சொல்கிறான்னா, இவர் இறை வழிபாடை நித்தமும் பண்ணியாகணும். இறை வழிபாடை நித்தமும் பண்ணியாகணும். அப்போ இறை வழிபாடை இவர் பண்ணாமல் சொன்னான்னா மல்லாக்க படுத்திருந்தாருன்னா எந்த கதையும் நடக்காது. இதே என்ன சொன்னான்னா, ராசி கட்டத்தில் 6 கட்டத்தில் தான் ஃபில்லப் ஆகிருக்கு, 6 கட்டம் ஃபில்லப் ஆகலை அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, இவர் அதிகமான முயற்சியும் உழைப்பும் கொடுக்கணும். ஏன்னா 6 கட்டம் எம்டியாக இருக்குது. இதே ராசி கட்டத்தில் 9 கட்டத்தில் என்ன சொன்னால் கிரகம் இருந்தால் இவர் லேசாக முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடும். லேசாக முயற்சி, ஏன்னா 12ல் என்ன சொன்னான்னா 12 பார் 9 ஓகே. அப்போ 12க்கு 6ன்னா அப்போ என்ன சொன்னான்னா, வாத்தியார் என்ன சொல்லுவார், எப்பா பரவாயில்ல, 120 மார்க்குக்கு 60 மார்க் வாங்கியிருக்கடா, இது போதுமா? போதாதுடா, இன்னும் ஒரு 20 மார்க்னாலும் வாங்கணும்டா எக்ஸ்ட்ரா அப்படின்னு தான் வாத்தியார் சொல்லுவார். இதுக்கு வெரி குட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, யாருடைய ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் கிரகங்கள் அடைந்த விதம் குறைவாக இருக்கிறதோ அவர்கள் நிறையா காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும். எந்திரிச்சு என்ன சொன்னான்னா, ஓய்வு ஒளிச்சல் இல்லாத, ஓய்வே இருக்கக்கூடாது, போராட்டம். காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு போராடித்தான் ஆகணும். சில பேருக்கு ராசி கட்டத்தில் 11 கட்டத்தில் கிரகம் இருக்கும். அவன் லேசாக அப்படி ஒரு முயற்சி பண்ணாலே சக்ஸஸ் ஆயிரும். அம்சக்கட்டத்தில் நிறையா கட்டங்களில் என்ன சொன்னான்னா, ஒரு 10 கட்டத்தில் கிரகம் இருக்குன்னு வைங்க, தெய்வத்தை போய் இப்படி போகும்போதே இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு போனான்னா ஜெயிச்சிருவான்.
சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா ராசி கட்டத்தில் வந்து ஒரே கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறேன் 2 கட்டத்தில் அல்லது 3 கட்டத்தில் இந்த 12 9 கிரகமும் அடைஞ்சு 9 ஒன்று 10 கிரகம் அடைஞ்சு போயிடும். அப்போ இவன் விடிய விடிய சாமி கும்பிடணும். இந்த விடிய விடிய சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க யார் தெரியுமா? இந்த காவி வேட்டி கட்டுறது எல்லாம் செய்கிறதுலாம் யார்? அம்ச கட்டத்தில் வந்து நிறையா கிரகங்கள் வந்து கலந்திருக்காது, எம்டி கட்டங்கள் நிறையாக இருக்கும். இதை எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா யாருக்கு தெரியாது. அதாவது வந்து நாங்களே இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறோம். இருந்தாலும் வந்து என்ன சொன்னால் எல்லாருமே, அதாவது வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது மக்களுக்கு புரியணும். அவங்க வந்து என்ன சொன்னால் ராசி கட்டத்தில் வந்து எத்தனை கட்டங்கள் வந்து பிளாங்க் இருக்குது, அம்ச கட்டத்தில் எத்தனை கட்டங்கள் பிளாங்க் இருக்குது. ராசி கட்டத்தில் வந்து அதிகமான பிளாங்க் இல்லாமல் இருந்தால் இலகுவான முயற்சியினால் இவர் வெற்றி பெற்று விடுவார். அம்ச கட்டத்தில் வந்து நிறையா கட்டங்கள் வந்து ஃபில்லப்பாகி இருந்தது என்று சொன்னால் இறை சக்தியை போய் அப்படி தட்டின உடனே என்ன சொல்கிறான்னா வந்து சடன்னு வந்து என்ன சொல்கிறானோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். இதுதான் இதோடைய ரகசியங்கள். அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னா மாற்று கருத்து இருக்குது. மாற்று கருத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோடு இணைந்தவர்கள் யார், நம்மளோடு இணைந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி வரும்போது மனைவி. உங்களுடைய ராசி கட்டத்துக்கு உண்டான கிரகத்தை வந்து உங்கள் ராசி கட்டத்தில் ஃபில்லப் பண்ணுங்கள். மனைவியோடைய கட்டத்தில் எந்தெந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் ஃபில்லப் பண்ணுங்கள். அதிலேயே 2 கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் முயற்சி பண்ணித்தாங்க. மனைவி வந்த பிறகு கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இப்போ 6 கட்டம் தான் உங்களுக்கு ஃபில்லப் ஆகிருக்கு. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் 6 கட்டம் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. மனைவியோட இதை வந்து என்ன சொன்னால் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். அவங்களுடைய பிறந்த அமைப்பின்படி சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் இதில் இருக்கிறதோட சேர்த்து அதில் வந்து நீங்கள் வாட்டுக்கு ஃபில்லப் பண்ணுங்கள். பண்ணினது போக ஏதாவது 2 கட்டம் மிச்சம் இருந்ததுன்னா 10 கட்டம் ஃபில்லம் ஆகிருக்கா, 2 கட்டம் இருக்குன்னா அப்போ இன்னமும் நீங்கள் என்ன சொன்னா உழைத்தே ஆக வேண்டும். 120 மார்க்குக்கு என்ன சொல்கிறான்னா 100 மார்க்கு தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ 100 மார்க் வாங்கினாலும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அது ஏன்னா அங்கே இருக்கிற சாப்பாடு நமக்கு சொந்தமானது தான். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சாப்பாடு மனைவிக்கு சொந்தமான இது வந்து ஓருடல் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி இதான உலகத்தோடைய இயற்கை. அதே மாதிரி என்ன சொன்னால் அம்சக்கட்டத்தையும் இணைங்க. அவங்க அம்சக்கட்டம் இருக்குன்னு அவங்க அம்சக்கட்டத்தையும் உள்ளே எடுத்து புல்லப் பண்ணிப்பார். இதில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறேன்னா ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு பயங்கரமான லக்கி மேன். அதிலே 2 வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எம்டியாக இருந்ததுன்னா தெய்வத்தை போய் வந்து என்ன சொன்ன நடந்து கோயிலுக்கு போய் எல்லாம் வந்து நம்ம போய்த்தான் அந்த பிளாங்கை வந்து சரி பண்ண முடியும். இல்லாததை நம்மளிடம் இல்லாத ஒரு பொருளை என்ன செய்கிறோம், வெளியிடத்துல வாங்குகிறோம். ஒன்று முயற்சியால் வாங்குகிறோம், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முயற்சியால் வாங்குகிறோம், இன்னொன்று தெய்வ அனுக்கிரகத்தால் வாங்குகிறோம். அப்போ வந்து என்ன சொல்லலான்னா எல்லா மனிதரும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராசி கட்டம் முயற்சியும் உழைப்பும், அம்சக்கட்டம் இறைவனுடைய அனுக்கிரகம். அப்போ இது எல்லாமே நம் கைக்குள் இல்லை என்பது இப்போ புரிஞ்சு வச்சா நம்ம கைக்குள்ளே எதுவுமே கிடையாது. படைக்கும் போது வந்து என்ன சொன்னான்னா கடவுள் என்ன சொல்கிறான்னா வந்து எப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் பார்க்கும்போது எப்படியெல்லாம் படைச்சிருக்காரு. இதில் எல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா காலச்சக்கரம் அறிவு வந்து என்ன சொல்லணும்னா பெரிதாக எங்கே வந்து என்ன சொன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. அவுட்லைன் போய்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடணும்னா வந்து என்ன போட்டதவே போட்டுக்கிட்டு இருந்தால் வந்து என்ன எல்லோரும் என்ன சொல்லலாம்னா அப்படியே ஜர்க்காய் போயிடுவாங்க. அப்போ திரும்ப இதற்குள் என்ன இருக்கிறது என்பதை வந்து அவர்கள் சிந்தனை பண்ண வேண்டும். அந்த சிந்தனையில் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, அதற்கு தீர்வு சொல்லணும். இப்படியெல்லாம் சொன்னால் தான் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஜோதிடத்தை மதிப்பார்கள். நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன்.
பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் அப்போ வந்து என்ன சொன்னாலும் ஜாதகம் பார்க்கணுன்னாரு. எத்தனை ஜாதகம்? 4 ஜாதகம். அப்படியே உடனே பணத்தை போட்டுக்கிட்டு என்ன சொன்னாலும் அனுப்பிவிட்டார். இதெல்லாம் எப்படின்னா இந்த பேச்சினால். அதே மாதிரி இன்றைக்கு எல்லாருக்கும் இது ஒரு கிஃப்ட்டு தான். அப்போ ராசிக்கட்டம் என்பது முயற்சியும் உழைப்பும். அம்சக்கட்டம் என்பது இறைவனுடைய அனுக்கிரகம். இறைவன் என்ன செய்யணும்னா, இறைவனுடைய அனுக்கிரகம் வாங்கணும்னா அந்த 12 கட்டமும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து 12 கட்டமும் வந்து என்ன சொல்லலான்னு நமக்கு வந்து என்ன சொல்லணும் ஃபில்லப் ஆகிருக்கணும். அப்போ 12 கட்டங்களும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் ஃபில்லப் ஆகலை அப்படின்னா 12 கட்டம் ஃபில்லப் ஆகாமல் போகாது. இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எப்பயுமே தெய்வத்தையும் முயற்சியையும் உழைப்பையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அதனால் இப்போ ராசிக்கட்டம் அம்சக்கட்டத்தை பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா உங்கள் மனைவி ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளில் மேசத்துலேருந்து என்னென்ன கிரகம் இருக்குன்னு நினைப்பீங்க, அம்சத்துலேயும் வந்து மேசத்தில் என்னென்ன நினைப்பீங்க, அதில் ஃபில்லப் ஆயிடுச்சா நமக்கு தெய்வ அனுக்கிரகம் இருக்குது. நவாம்சத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு எப்பயுமே என்ன சொன்னான்னா வந்து 10 பொருத்தத்தில் வந்து என்ன சொன்னான்னா 7 பொருத்தம் நான் இருக்குதான்னு பார்ப்பேன். எப்பயுமே 8எல்லாம் தேவையில்லைன்றது 10க்கு 7 இருக்கான்னு பார்ப்பேன். அதே மாதிரி நமக்கு வந்து 12 12ல் 9 நாள் இருக்கணும், 12ல் 9 இருக்கணும். அப்போ 9 இருந்தால் நமக்கு வந்து அம்சத்தில் 9 இருந்துச்சு, இல்லை 10 இருந்துச்சுன்னா தெய்வ அனுக்கிரகத்தை வந்து நம்ம இலகுவாக பிடிக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராசி கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 9 நாள் இருக்கணும். எனக்கு மாந்தியை சேர்த்து 7 தான் இருக்குது. இன்னமும் வந்து என்ன சொல்கிறேன், பிறந்த காலத்திலிருந்து உழைப்பு 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 முயற்சி, காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து ஒரு போராட்டம் தான். அதே அம்சம் சரி, அம்சனாலும் கை கொடுத்ததா என்ன சொல்கிறேன்னா அதே 7 தான், மாந்தியை சேர்த்து 7, இங்கிட்டும் 7 இங்கிட்டும் 7. ஏன் ஒருத்தர்னாலும் இந்த தெய்வ அனுக்கிரகத்தில் இருக்கிறவர்னால என்ன சொல்கிறேன் 2 கட்டம் கூட்டி கொடுத்துருக்கூடாதா? கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறான்னா 1 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு கிடச்சிது. இது ராசி கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிறையா கட்டங்கள் ஃபில்லப் ஆகவில்லை. 5 கட்டங்கள் ஃபில்லப் ஆகலை. அப்போ 12க்கு 7 மார்க்கு தான். அம்ச கட்டத்துலேயும் போய் வந்து நம்மளுடைய கொடுப்பினை என்ன சொல்கிறான்னா 12க்கு வந்து என்ன சொன்னால் 7 தான். அப்போ ஓரளவு ஒரு பார்டரை தாண்டுற மாதிரி இருந்தால் நம்மளும் இந்த வயசுலேயும் போராட மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் வந்து இப்படி கணக்கு பார்த்து இதில் மனைவியோடைய இதை வந்து நான் இன்னும் ஃபில்லப் பண்ணிட்டு வந்துச்சு. அப்படி இருந்தாலும் 2 கட்டம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எம்டியாக தான் இருக்குது. அம்சத்தை ஃபில்லப் பண்ணலை, அதை இனிமேல் ஃபில்லப் பண்ணி பார்க்கணும். அப்போ இதுதான் வாழ்க்கையோடைய உண்மையான சொரூபம் என்பதை நீங்கள் உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டால் தான் உழைப்பு எவ்வளவு இன்புட் கொடுக்கணும், தெய்வ அனுகிரகத்தை எவ்வளவு வாங்கணும் என்பது உங்களுடைய ராசி அம்சக்கட்டத்துடைய ரகசியங்களே உழைப்பும் தெய்வ அனுகிரகம் தான். இந்த 2 வச்சு தான் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஓட்ட முடியும். ஒன்று முயற்சி, ஒன்று தெய்வ அனுக்கிரகம். ஒன்று இந்த பக்கம் அதிகமாக இருக்கா, அந்த பக்கம் அதிகமாக இருக்கா. ஒன்று தெய்வ அனுக்கிரகம் அதிகமாக இருந்ததுன்னா தப்பிச்சிட்டோம். தெய்வ அனுக்கிரகம் குறைவாக இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து முயற்சி உழைப்பு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் கை கொடுத்தது என்று சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ ரெண்டுமே எந்த ஆதிபத்தியத்தில் வந்து 12க்கு 9 மார்க் வாங்கணும். 12க்கு 9 மார்க் வாங்கணும். 9க்கு மேலே வாங்கினவங்களாம் லக்கி பேர்சன் தான் அப்படின்று கூறி ராசிக்கட்டம் முயற்சியும் உழைப்பும், அம்சக்கட்டம் இறைவனின் அனுகிரகம், இதுதான் ஜோதிடத்தின் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.